மாவட்ட மக்களுக்காக எதுவும் செய்யலை. அதே போல் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் 51,70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிள்ளைங்க பயன்பெற்றிருக்கு. இப்போ 5 வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் வந்து 163. திமுக காரவங்க மறந்துருப்பாங்க, நான் மறக்கல. 163வது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ திடீர்னு நாங்கள் வந்து ஒரு 2,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலேயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப்பு. எதுக்காக? அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும், கற்றுக்கணும். ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கிறதுக்கு வசதி இருக்காது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிக்கூடம், இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ திமுக அரசு என்ன சொல்லுது, நாங்கள் காலேஜில் வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சொல்கிறது என்னன்னா, தேர்தலில் வாக்கை வாங்கிறதுக்காக, ஓட்டை வாங்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்கே சொல்கிறாங்க.